10,000 தடவை தோத்து போன ஒருத்தர் எப்படி இந்த உலகத்தையே மாத்தினாரு, ஒரு மனுஷனோட மனநிலை எப்படி வரலாற்றையே மாத்துச்சுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். நீங்க ஒரு தடவை தோத்துட்டீங்கன்னு நினைச்சு பாருங்க, கஷ்டமா இருக்குல்ல? சரி, இப்போ அதையே திரும்ப திரும்ப மறுபடியும் தோத்துட்டே இருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்க. 10,000 யோசிச்சு பாருங்க, 10,000 தடவை. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு மனுஷனோட விடாமுயற்சிக்கு ஒரு உச்சகட்ட சாட்சி. இவ்ளோ தோல்விக்கு பிறகும் நான் விட மாட்டேன்னு சொல்ற அந்த மன உறுதியை நினைச்சு பாருங்க. தாமஸ் எடிசன் லைட் பல்புக்காக வேலை செஞ்சப்போ இந்த உலகம் அவரை ஒரு ஜீனியஸா பார்க்கல, அவங்க பார்த்தது தொடர்ந்து தோத்துட்டே இருந்த ஒரு ஆளை தான். ஆனா எடிசன் பார்த்த பார்வை ஹோல்டான வேற. அவர் சொன்ன அந்த ஒரு வரி இன்னைக்கும் ஃபேமஸ். நான் தோக்கல, வேலைக்கு ஆகாத 10,000 வழிகளை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். பாத்தீங்களா, இந்த ஒரு சின்ன மனநிலை மாற்றம் தான் எல்லாத்தையுமே மாத்துச்சு. சோ இதுதான் நம்மளோட முதல் பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அதாவது தோல்விங்கிறது வெறும் டேட்டா தான். ஆமா, எடிசன் எப்படி அவரோட தோல்விகளை தன்னோட அடையாளத்திலிருந்து பிரிச்சு பார்த்தாருன்னு வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல தோல்வி ஏன் இவ்வளோ வலிக்குது? ஏன்னா அது நம்மள தனிப்பட்ட முறையில தாக்குற மாதிரி நாம உணர்றோம். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகும்போது, இல்ல நம்ம ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆகும்போது, அது நம்ம மேலேயே குத்தப்பட்ட ஒரு முத்திர மாதிரி தோணுது இல்லையா? ஆனா எடிசன் இத அப்படி பார்க்கவே இல்ல. அவருக்கு ஒவ்வொரு தோல்வியும் நீ ஒரு ஃபெயிலியர்னு சொல்லல, அதுக்கு பதிலா அது ஒரு புது தகவலை கொடுத்துச்சு. அதாவது, ஓகே, இந்த வழி வேலைக்கு ஆகாது, அடுத்த வழியை ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொரு தப்பான வழியும் சரியான வழியை நோக்கிய ஒரு ஸ்டெப்பு. இங்க 2 விதமான பார்வை இருக்கு. பாருங்க, பொதுவா நாம தோல்விய ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்கறோம். ஆனா எடிசனோட பார்வை அத பயணத்தோட ஒரு பகுதியா பாக்குது. இதுதான் பெரிய வித்தியாசம். தோல்விங்கிறது முடிவில்ல, அது அடுத்த கட்டத்துக்கான ஒரு படி. சரி, இப்ப நம்ம 2வது பகுதிக்கு போலாம். விடாமுயற்சி கொள்கை. எடிசனோட வெற்றிக்கு பின்னாடி இருந்த அந்த பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேரு திறமை இல்லாததால தோக்குறதில்ல, அவங்க முயற்சியை பாதியில நிறுத்திட்டதால தான் தோக்குறாங்க. அவங்களுக்கு வர்ற தடைகளை போதும் நிறுத்துன்னு சொல்ற ஒரு சிக்னலா நினைச்சுக்கிறாங்க. ஆனா வெற்றிக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். முதல்ல விடாமுயற்சி. தடைகள் வந்தா நீங்க இலக்குக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். 2வது பொறுமை. பெரிய விஷயங்கள் நடக்க டைம் எடுக்கும். 3வது காலம். உண்மையான வளர்ச்சி மெதுவா தான் நடக்கும். திரும்ப திரும்ப முயற்சி பண்றதுல தான் நீங்க ஒரு மாஸ்டர் ஆக முடியும். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வரோம். இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். உங்களோட மைண்ட் செட் தான் நீங்க யாருங்கிறத முடிவு பண்ணுது. உங்க மனசுல 2 பாதை தான் இருக்கு. ஒன்னு, தோல்விதான் நானு நம்புறது. அப்படி நம்புனா நீங்க சுருங்கி போயிடுவீங்க. இன்னொன்னு, தோல்வி எனக்கு கத்து கொடுக்குது நம்புறது. அப்படி நம்புனா நீங்க வளர்ந்துட்டே இருப்பீங்க. இந்த 2 நம்பிக்கைக்கும் நடுவுல இருக்கிற இந்த சின்ன வித்தியாசம்தான் எல்லாத்தையுமே மாத்துது. இது ஏதோ சின்ன மனமாற்றம் இல்ல, இது ஒரு புரட்சி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை எடிசன் 50வது தோல்வியில இல்லனா 1000வது தோல்வியில நிறுத்தியிருந்தா என்ன ஆகியிருக்கும்? நம்ம வரலாறு மொத்தமா வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? அதனால தான் சொல்றேன், அந்த லைட் பல்புங்கிறது வெறும் ஒரு சயின்ஸ் கண்டுபிடிப்பு மட்டும் இல்ல. அது நிராகரிப்பை விட விடாமுயற்சி தான் பிரகாசமா ஜெயிக்குங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். சோ அடுத்த தடவை நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்து போனா, நான் ஏன் தோத்துட்டே இருக்கேன்னு உங்களை நீங்களே கேட்டுக்காதீங்க. அதுக்கு பதிலா, இந்த தோல்வி எனக்கு என்ன கத்து கொடுத்துச்சுன்னு கேளுங்க. இந்த ஒரு கேள்வி உங்களோட முழு ஃபியூச்சரையும் மாத்திர சக்தி கொண்டது. எடிசனோட இந்த கதை உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த அலசலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க கதையும் நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுத்த ஒரு தோல்வியை பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க மைண்ட் செட்டை மாத்தி உங்களை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போற இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பாடங்களை மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, அடுத்த அலசல்ல பார்க்கலாம்.